உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு கருப்பு தினம். இந்த ஜூன் 25 1975ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரால் ஒரு கொடுங்கோல் ஆட்சி புரிந்த அந்த இந்திரா காந்தி அம்மையார், இந்திரா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த இந்திரா காந்தி அம்மையார் செய்த கொடூரம், அந்த நிகழ்வு இந்த கருப்பு தினம். அதாவது எமர்ஜென்சி. அண்ணாச்சி கந்தகுமார் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நெருக்கடி காலத்தில் நாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் என்று சொன்னார். அதாவது இரவோடு இரவாக ஜூன் 25 1975ஆம் ஆண்டு அவசர நிலை பிரகடனம். அன்றைக்கு கேபினட் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கேபினட் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கேபினட் மந்திரிகளுக்கு யாருக்கும் விஷயம் தெரியாது. வெறும் வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து எழுதி, வெள்ளை ஒயிட் பேப்பர்ல கை எழுதி, அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த பக்ருதீன் அலி முகமது அவருடைய இரவோடு இரவா படுக்கறையில் போய் கையெழுத்து வாங்கி எமர்ஜென்சி அன்றைக்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. கந்தகுமார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஒரு நாடு போர் சூழல் அல்லது இந்தியாவுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டுமே அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டுமே தவிர வேற எந்த சூழ்நிலையிலும் இது செய்யக்கூடாது. தன்னுடைய தவறை மறைக்க, அலகாபாத் நீதிமன்றம் செய்த தீர்ப்பை மறைக்க. ஆனா இந்திரா காந்தி அம்மையார் செய்த ஒரு கொடுங்கோல் அன்றைக்கு நிகழ்வுதான் இந்த கருப்பு தினமாக இன்றைக்கு டாக்டர் தமிழிசை அவருடைய தலைமையில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 10 இடங்களில் அகில இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது போன்ற நினைவுகள் நிச்சயமாக இது வருங்காலம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் பாரத நரேந்திர மோடி அவர்கள் போன்றவர்கள் இன்றைக்கு இவ்வளவு தூரம் நமக்கு நாட்டிற்காக பாதுகாப்பிற்காக உலகமே வைக்கின்ற வகையில் பாரிஸ் நீர்முனை கூட இன்னைக்கு இந்திய கப்பல்களுக்காக வழிவிடுகிறது என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி உறுப்பினர் அத்தகைய பிரதமர். ஆனால் கடந்த காலங்களில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள்? கந்தகுமார் சொன்னார்களே, நானாஜி தேஷ்முக், மதிப்புக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள், எல்கே அத்வானி அவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு கொடுமை சிறையிலே அனுபவித்தார்கள். எமர்ஜென்சி காலத்தில் கைது செய்யப்பட்டவர்கள், எமர்ஜென்சி அவசர நிலைக்கு எதிராக போராடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் சிலவர் எமர்ஜென்சி காலத்திலும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனா அவர்களும் போடுவாங்க மீசா கணேசன், மீசா திமுக, மீசான்னு போடுவாங்க. ஆனா எமர்ஜென்சி காலத்துல அவங்க கைது செய்யப்பட்டாங்க. இந்த ட்ரெயின்ல நிறைய பேர் வருவாங்க. டாக்டர் தமிழிசைக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ட்ரெயின்ல டிக்கெட் ஃப்ரீ. என்னன்னா சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு போடுவாங்க. உண்மையிலே சுதந்திர போராட்ட தியாகியா என்பது தெரியாது. உண்மையிலே சுதந்திரத்துக்கு போராடினா நிச்சயமா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. இவங்க போலீஸ் பிடிச்சு யாரையா 4 குற்றம் கேஸ் போடணும்ல, அந்த மாதிரி கேஸ் உள்ளவங்க நிறைய பேர் ட்ரெயின்ல ஃப்ரீயா வருவாங்க சுதந்திர போராட்ட தியாகி. காமெடிக்காக சொல்றேன். அது மாதிரி திமுகவை சேர்ந்த நிறைய பேர் மீசா கணேசன் அப்படின்லாம் போடுவாங்க. ஆனா அவங்க மீசா கணேசன் பேர் ஞாபகம் வருது. பட் அவர் உண்மையே போனாரா இல்லையான்னு தெரியல. டாக்டர் ஸ்ரீதர் கூட சொன்னார், மிசான்னா மெயின்டெனன்ஸ் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொன்னார். உண்மையில அது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். மிசான்னு திமுக நிறைய பேர் போடுவாங்க. நம்ம இந்த இங்கிலீஷ் எக்ஸ்பான்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பார்க்கறது இல்லை. ஏன்னா டாக்டர் தமிழிசை கூட இருக்கிறதுனால இங்கிலீஷ் அதிகம் நாங்க போறது இல்லை. ஆனா எமர்ஜென்சி காலத்துல பாத்தீங்கன்னா சஞ்சய் காந்தி இந்திரா காந்தி அம்மையோட ஒரு மகன் இருந்தான். பயங்கரமான தீவிரவாதி, பயங்கரமான ஒரு ரவுடின்னே சொல்லலாம். துர்க்மான் கேட்டுக்கிற இடம் டெல்லியில இஸ்லாமியர்கள் 1000 குடும்பத்தை அடிச்சு சொல்லி காலி பண்ணாங்கல்லாம். முன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாரையும் சுட்டு கொன்றது. ஆனா குடும்பத்தை வீட்டெல்லாம் இடிச்சு உடைச்சது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, இந்திரா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. அப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இங்க நமது அவசர நிலை பிரகடனத்தில் நடைபெற்றது. அதில் அவசர கால பிரகடனத்தில் நடந்த அட்டூழியங்களை, அத்துமீறல்களை விசாரிப்பதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இஸ்மாயில் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனே போட்டார். அவ்வளவு தூரம் நிறைய பேர் அந்த அளவுக்கு அத்துமீறல்கள். இனி அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு தமிழகத்திலே ஒரு கூட்டணியோடு அமைச்சரவையில் ஆட்சி அமைக்க வந்திருக்கிறது. அண்ணன் கந்தகுமார் சொன்னார்கள், RSS 48,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள்.
RSS காரங்க யாரையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒரு இடத்துக்கு திடீர்னு வருவாங்க, விசில் அடிப்பாங்க, பாரத் மாதா கி ஜெய் அப்படிம்பாங்க. விசில் அடிச்ச உடனே எல்லாரும் வருவாங்க, கைது பண்ணிட்டு போவாங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமல இன்னைக்கு விசில் அடிச்சு தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கமே இன்னைக்கு வந்து விசில் அடிச்ச ஒரு அரசாங்கமே வந்திருக்கு. எவ்வளவு மோசமான சூழல். முதலமைச்சர் வந்து இன்னைக்கு பஸ்ல போறார். ஒரு 8 அணா காசு, 8 அணா 50, 8 அணா காசை கொடுத்து டிக்கெட் வாங்குறாரு. அந்த முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது. எம்எல்ஏ இருந்தாலே பஸ் ஃப்ரீ, 1+1. அவங்கள்ட்ட மனைவியோ கூட்டு போகலாம், இல்ல கூட அவருடைய பிஏ கூட்டு போகலாம். ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு பஸ்ல போறாரு. ஏன் பஸ்ல போறோம்னா, ஒரு வாரம் இந்த பஸ்ஸை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. நிறைய நாங்களே ட்வீட் போட்டதுனால அந்த பஸ்ஸை இன்னைக்கு விடுவிக்கிறாங்க, டைம் இல்லாம. ஏன்னா விஜய்க்கு டைமே கிடையாது. ஏன்னா விசில் அடிச்சுட்டு இருக்க வேண்டிய இருக்கு. பஸ்ல விசில் அடிக்கவே இல்லை, விசில் அடிக்காமலே பஸ் போகுது. ஆனா விழுந்துட்டு அடுத்த தேர்தல் வந்தாலும் விசில் அடிக்காமலே தமிழ்நாட்டை விட்டு இவங்கெல்லாம் காலியாகக்கூடிய சூழல் கூட வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு வந்திருப்பவர்கள் மட்டுமல்ல, பத்திரிகை வாயிலாக நான் தமிழக மக்களை கேட்டுக்கொள்வது, இனிமேல் ஒரு அவசர பிரகடனம் வந்தது. ஆனால் இப்பொழுது விசில் அடிச்ச ஒரு அவசர பிரகடனம் வந்திருக்கிறது. இது வந்தால், இந்திரா காங்கிரஸ் வந்தால், இங்கு மட்டுமல்ல, இது தேசத்திற்கு பிடிச்ச மிகப்பெரிய ஒரு கேன்சர் இந்த இந்திரா காங்கிரஸ் கட்சி. இந்த இந்திரா காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேருடைய மண்ணோடும் அதனோட தோழமை கட்சி இருக்கிறவர்களையும் அழிக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, விசா காலத்தில் நிறைய பேர் தலைமறைவாக இருந்தார். நம்ம மறைந்த முன்னாள் கவர்னர் அண்ணன் இல கணேசன் அவர்களோட ஓராண்டு காலம் அவர் திரைமறைவில் இருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தகுந்தது. இதுபோல் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் அனைவரும் நினைவிலே கொண்டு, இந்திரா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி இனி இந்தியாவிலே இருக்கக்கூடாது. அதை நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்துக் கொள்வார்கள். தமிழகத்தில் நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி. நன்றி, வணக்கம்.